ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் கமிட் ஆகிட்டு அந்த டைரக்டர் வந்து சார் நீங்கள் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் நான் சொன்னேன் அப்படி ஒன்று கிடையாதுங்க. எப்படி அப்படி பண்ண முடியும்? அப்படி ஒன்று பண்ணவே முடியாதுல்ல. நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், என்ன வேணும்னு சொல்லுங்கள். இப்போ நான் நீங்கள் சொல்லும்போது இந்த கதையில் நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த கேரக்டர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அந்த கேரக்டர் நீங்கள் எப்படி யோசிச்சிங்கன்னு கேட்பேன். சில பேர் சொல்லுவோம், இல்லை எல்லாருக்குமே அது யோசனை இருக்குங்க. ஆனால் நம்மக்கிட்ட அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டு, அந்த தயக்கத்தினால சார் நீங்கள் பண்ணுங்க சார், அதை பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கலான்னா என்னன்னா, நீ பண்ணு, நான் அப்புறமா உள்ளே வரேன்னு அர்த்தம். அதை நான் முதல்ல கேட்டுறது. இப்போ நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்களா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியா என்னன்னு சொல்லுங்கள், நான் இப்படி யோசிக்கிறேன். ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகணும். ஆகலைன்னா அது தப்பாகிடும், ஆகலைன்னா படம் வராது. ஸோ அப்போ அது ஆகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி தான் போவேன். பட் அது அடுத்த செகண்ட்லேயே உள்ளே வந்துடுவாங்க, சார் கொஞ்சம் இப்படி இருக்கலாமா அப்படின்னு வந்துடும். அதுதானே வேலை, அவங்க வேலை வேலை. ஸோ ஒரு வாட்டி ஷபானாஸ் மீ சொல்லியிருந்தாங்க, அவங்க டைரக்டர் வந்து இந்த சீனில் நீங்கள் பைத்தியமாக நடிக்கணும். சரி, அவங்க கேட்குறாங்க என்ன மாதிரி ஸ்கிசோஃப்ரெனியாவா, தட் இஸ் பைத்தியம்னா என்ன, வாட் டைப், இவங்களுக்கு என்ன, வாட் இஸ் த கண்டிஷன், டிப்ரெஷனில் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி இருக்காங்களா, என்ன பைத்தியம்னா என்ன அப்படின்னு. அவர் வந்து இல்லைம்மா ஜென்ரலாக வந்து ஒரு பைத்தியம் மாதிரி நடிங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதான் திரும்பி நம்மளை அவங்க வந்து தெரியும், இவங்களுக்கு அது அந்த ஏரியாக்குள்ளே இன்னும் அவங்க போகல, இல்லை ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது அவங்ககிட்ட நம்ம பேசுகிறதுன்னு நான் அப்படி தான் பண்ணுவேன். ரியலைஸ் பண்ணி நான் கேட்பேன், இல்லை இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் அது இப்படி வரும், நம்ம இந்த மாதிரி ஒன்று யோசிச்சா அது இப்படி வரும்னு ஒரு பல இது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் தேடி செய்தேன்னு ஒரு படம், அதில் நான் ஒரு பிளைண்டாக பண்ணுவேன். ஸோ பிளைண்டு சார் அப்படி, சார் பிளைண்டு சார் சேரன் படம் தானே? சேரன் நடிச்சார், ஜெகன் பண்ணிடலாம், நீங்களே ஒன்று கொண்டு வந்துடுங்க சார். அப்போது இல்லை எப்படி ஏதாவது உள்ள இருக்கு, இல்லை சார் அவங்க ஒரு ஆர்ஜே, அது மாதிரி நீங்கள் ஒன்று கொண்டு வாங்களேன் சார், நம்ம பேசிக்கலாம் சார். ஓகே. அப்போ நான் வந்து நமக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, காசியில் இவர் பண்ணியிருக்காரு, ராஜபார்வையில் அவர் பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ இது இல்லாமல் ஒன்று பண்ணணும், நல்லாயிருக்கும். சின்ன ரோல் தான், பட் இருந்தாலும் அது சின்னது பெருசுன்னு இல்லை, ரோல் இஸ் த ரோல். ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது, அப்புறம் நிறைய என்னோட டாக்டர்ஸ் நான் மீட் பண்ணுறேன், அவங்ககிட்ட நிறைய பேசுகிறேன். அப்போ அவங்க நிறைய சொல்கிறாங்க, இதனால் வரும், இந்த மாதிரி இருந்தால் இப்படி வரும் அப்படின்னு நிறைய த பேட்டர்ன் ஆஃப் இதை பற்றி பேசும்போது அப்போ அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஒன்று சொல்கிறாங்க, இந்த லைட்டு ஒன்று இருக்குது, பிளைண்ட் பட் லைட்டு பார்க்க முடியாது அவங்களால. தேல் ஓப்பன் ஐஸ் எல்லாம் நடக்கும், ஆனால் லைட் பார்க்க அது அந்த இப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க, அந்த கண்ணு சுருங்கிடும், அந்த லைட் வந்து அவங்களுக்கு கூசம் உடம்புல, அதனால் கண்ணை திறக்க மாட்டாங்க அப்படின்னு ஒன்று பேசினாங்க. அப்போ கண் என்ன மோஸ்ட்லி மூடிடும் அப்படின்னா, நாங்கள் சர்ஜரி வரைக்கும் போனோம், சும்மா ஷூட் வரைக்கும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணிடலாம் அப்படிலாம் யோசித்தோம். அது அப்புறம் அது வேணாம் அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, அது வேணாம் டிசைட் பண்ணி, அப்புறம் அந்த 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 ஷூட்டில் வந்து அந்த லைட்டு தான் அவன் பார்க்க மாட்டான், இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான். ஸோ அது வந்து அந்த டைமில் நிறைய புதுசாக இருந்து சொன்னாங்க, ஏன்னா அது அந்த மாதிரி யாரும் பண்ணலை அதுக்கு முன்னாடி. ஸோ என்னென்னா, இது யாரும் பண்ணலைங்கிறதுனால நான் பண்ணுறேன்னா, இல்லை அது ரெலவெண்ட்டாக இருக்கா, அதுதான் முக்கியம் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த கதையில் அது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தது. இப்போ நிறைய அதெல்லாம் பண்ணிட்டாங்க, பட் அதையும் தாண்டி ஒரு புதுசாக இருக்கணும், அட் த சேம் டைம் இந்த கதைக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்கணும்.